நீர் எம்மையும் கனிவாய் காத்தருளும். மனிதருள் புனிதா மனமிரங்கும். நீர் எம்மையும் கனிவாய் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை, தீர்ப்பு தவறாகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு சகோதரரே, வெளிவிடமாக பேசுகிறவர்களை விட்டு விடுகிறீர்கள். வெளிப்படையாக பேசிய என் மேல் விசாரணை வைக்கிறீர்கள். தோழரே, கட்டுக்களை அவிழ்த்து போகவிடுங்கள் என்றேன். கட்டுக்களை அவிழ்க்க வந்த என் கரங்களையே கட்டிவிட்டீர்கள். என்னுடைய ஆதகமெல்லாம் உங்கள் அநியாய தீர்ப்பு என்னோடு முடிந்துவிடட்டும் என்பதே. தீர்ப்புகளால் மட்டுமல்ல, மூர்க்கத்தனமான பேச்சுக்களால் எத்தனை மொட்டுக்கள் சருகாயிருக்கின்றன. தவறான வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. போதும் சகோதரமே, போதும். உங்கள் வார்த்தைகள் வாழ்வை கெடுப்பதற்கு அல்ல, வாழ்வை கொடுப்பதற்கு. இனிமையான பேச்சுக்கள் இதயங்களை எழுப்பட்டும். கனிவான வார்த்தைகள் கலங்கிய உள்ளங்களை தேற்றட்டும். ஜெபம். இறைவா, பேச்சால் பிறரை தீர்ப்பிட்டோம், செயலால் பிறரை தீர்ப்பிட்டோம். மன்னியும். இனியாவது பிறரை குறை கூறுவதை களைந்து நிறைகளால் மனநிறைவு பெற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன்.
இரண்டாம் நிலை. உண்மைக்கு பரிசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு சகோதரரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, சுமைகளை தாருங்கள் என்றேன். என்னையே சுமை என நினைத்து சுமத்தினீர்கள் என் மீது சிலுவையை. என் சிந்தை கலங்குகின்றேன். இனிமேலும் யார் மீதும் சிலுவையை ஏற்றாதீர்கள். வறுமை கொடுமையால், வேலையில்லா திண்டாட்டத்தால், வரதட்சணை அவதியால், துன்ப துயரத்தால் ஏழை மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இரக்கமற்ற சிலுவைகளை இறக்கி வைக்க பாடுபடுங்கள். ஜெபம். இறைவா, சிலுவையை சுமப்பதற்கு பதிலாக சிலுவையாக மாறினோம். உம்மை போன்று சுமை தாங்கியாக பிறர் சிலுவையையும் சேர்த்து சுமக்கும் மனநிலையை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. வெற்றி பாதையில் முதல் தடை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோழனே, ஏன் விழுந்து விட்டேன் என்று எண்ணுகிறாயா? விழவில்லை, நான் வீழ்த்தாட்டப்பட்டிருக்கிறேன். என் கால்கள் இடறுவதை நினைத்து கலங்கவில்லை. உன் வார்த்தையில் அடிக்கடி வழுக்கி விழுகிறாயே, அதற்குத்தான் வருத்தப்படுகிறேன். எழுந்து நட, ஏற்றுமிகு சமுதாயம் காண் என்று சொன்னவனை விழுந்து கெட என்ற வேதனையை சுமக்க வைத்துள்ளாய். மானிடனே, வாழ்த்தப்படுவோரெல்லாம் வாழ்ந்து விடுவதில்லை, வீழ்த்தப்படுவோரெல்லாம் வீழ்ந்தே கிடப்பதில்லை. காலம் ஒரு நாள் மாறும். இன்னும் ஏன் விழுந்து கிடக்கிறாய் நீ? நீ விழுந்து கிடக்கும் வரை மட்டுமே இவர்கள் வாலாட்டுவார்கள். நீ எழுந்து விட்டால் இவர்கள் தலை கவிழ்ந்து விடுவார்கள். ஜெபம். இறைவா, விரக்தியில் விழுந்தோம், பாவத்தால் விழுந்தோம். விழாமலும் பிறரை வீழ்த்தாமலும் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. வாட்டமடைந்தால் ஊட்டி வளர்த்தவள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஈன்ற தாய் எவருக்கும் ஏற்படக்கூடாத சோகம் எனக்கு வந்துள்ளது. தோளிலே சிலுவை, தலையிலே முள்முடி, கிழிக்கப்பட்ட தேகம், அழிக்கப்பட்ட கோலம். கண்ணெதிரே கதரும் மகனை காட்டி மகிழ்கிறார்கள். பெற்றோர்களே, உண்மைக்கு உரமாகும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைத்தாலும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உதாசீனப்படுத்திவிட்டால் உடைந்து போவார்கள். வார்த்தைகளால் தான் நெருப்பாகி குழந்தைகளை வெறுப்பாக்க பொறுப்பான வேலைகளை விட்டு மனப்போராட்டங்களில் அழிக்கிறார்கள். பெற்றோர்களே, என்னை போல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேற்றினீர்கள் என்றால் இனி வருபவர்கள் உன் மகன்களாகத்தான் இருப்பார்கள். ஜெபம். இறைவா, உமது அன்னையின் சந்திப்பு உமக்கு ஆறுதல் தந்தது, பெலன் தந்தது, எழுந்து நடக்க முடிந்தது.
ஆனால் நான் சந்தித்ததோ பணம், புகழ், பெருமை இவற்றால் நான் நிம்மதி இழந்தேன். தன்னலம் துறக்க, தற்பெருமை மறக்க, உம் பெருமை நினைக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 5ஆம் நிலை. தோள் கொடுத்த தோழன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் பயணம் பாதையில் முடிந்து விடுமோ என பயப்பட்டார்கள். என் சிலுவையை சுமக்க வழியில் வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். சீமோன் பிறரின் சுமையை சுமந்ததால் பெரியோனாக கருதப்பட்டான். பிறர் சுமையை சுமப்பவர்களே பெரியோர்களானால் பிறருக்கு சுமையாய் இருப்பவர்கள் சிறியோர்களே. அப்படியானால் நம்மில் எத்தனை பெரியோர்கள் நடமாடுகிறார்கள்? சுமைகளை சுமக்கும் சோக உள்ளங்களுக்கு தம் தோள்கள் துணை இருக்க துணிவோடு நடை போடுங்கள். ஜெபம். இறைவா, பிறர்க்கு உதவவும் மறந்தோம், உதவியவர்களையும் தடுத்தோம். இனியாவது உமக்கு உதவ முன்வந்த சீமோனாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 6ஆம் நிலை. பேறு பெற்றவள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கனத்த சிலுவையோடு கனிந்த இதயம் கொண்டவர் கால் தடுமாற பயணத்தை தொடரும்போது கண்ணி ஒருத்தி கைமாறு கருதாது கரை படிந்த திருமுகத்தை துடைக்கிறாளே. 2000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி வந்தது இந்த துணிவு? வெரோனிக்காள் இப்போது வீரமங்கை. நெஞ்சில் இரக்கம் இறங்கியதால் ஈரமங்கை. பெண்ணே, எழுந்திடு. தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாகும். நீ புறப்பட்டு விட்டால் புயல் கூட தன் பயணத்தை நிறுத்திவிடும். விமர்சனங்களுக்கு பயந்து வீட்டுக்குள் பதுங்காதே. சமுதாயத்திற்கு பயந்து சரித்திரத்திலிருந்து ஒதுங்காதே. பெண்ணே, இனியும் நீ மாள பிறந்தவள் அல்ல, உலகை ஆழ பிறந்தவள். ஜெபம். இறைவா, உம் திருமுக கோலத்தை பார்த்து பெண்ணின் கரம் செயலாற்றியது. நாங்கள் பிற துன்பத்தில் உதவும் கரமாகி உருமாற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 7ஆம் நிலை. 2ஆம் முறை தடுமாறும் பாதங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சென்று சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. அதற்குள் இன்னொரு முறை மின்னல் வேகத்தில் மண்ணில் விழுந்தேன். வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நீயாக இருக்கட்டும் என்று மௌனமாயிருக்கிறேன். போராட்டங்களை சந்தித்தவர்கள்தான் சரித்திரத்தில் இருக்கின்றார்கள். விழுப்புண்ணில்லாத வெற்றியும் இல்லை,
வீழ்ந்தால் விதையாக விழு, எழுந்தால் மலையாக எழு. ஜெபம். இறைவா, அன்று நீர் வீழ்ந்தபோது எண்ணற்ற உள்ளங்கள் பதறியது, பரிதவித்தது. ஆனால் இன்றோ நாங்கள் விழும்போது பரிகசிக்கிறது, பாதிப்பை உண்டாக்குகிறது. இன்றைய உள்ளங்கள் உம்மை போன்று உயர்ந்த உள்ளத்தை பெற்று நிமிர்ந்து வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. மனம் நொந்த மங்கையர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மங்கையரே, புதிய யுத்தத்தின் பலர் விடியலான எனக்கே முள்முடி சூட்டினார்கள். என்னை சுற்றியிருந்தவர்கள் காட்டிக் கொடுத்த துரோக முட்களை விடவா இவை துளைத்துவிடப் போகிறது? ஆறுதல் சொல்ல ஆண்டவரின் முகம் காண மனம் கசிந்து கண்ணீர் புரண்டோட கதறி, ஐயோ ஆண்டவரே, நீ வீதிகளில் பேசியதும் எல்லோருக்கும் தர்மம் செய்ததும் அன்று வீணாக போனதோ என்று தாய்மார்கள் அழுதார்கள். எனினும் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள். ஒன்றாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உங்களையே காத்து கொள்ளுங்கள். ஜெபம். இறைவா, எங்களது பேச்சால் சுயநல செயல்களால் பிறரை அழ வைக்கின்றோம். எங்களின் அநீத செயல்களை அகத்தியில் ஆய்வு செய்து எங்கள் தவறுக்காய் அழவும் அழுது புலம்புவோருக்கு ஆறுதலாய் இருக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. 3ஆம் முறை சுமை தாங்கியே சரிந்தது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். களைத்த உடம்பில் அழுத்தம், சிலுவை இங்கு சுமை தாங்க வந்த இறைவனே சாய்ந்து போன கோர காட்சி. கல்வாரிக்கு முன் நான் காலமாகிவிடக் கூடாது. வேண்டாம் சகோதரனே, உன் கரங்கள் எனக்கு வேண்டாம். வாழ்வை இழந்தவனுக்கு, வரதட்சணையால் தவிப்பவர்க்கு, ஏழ்மையில் வாடுபவர்க்கு, இயலாமையால் வருந்துவோருக்கு, அண்டி வருவோருக்கு நீட்டாத உன் கரங்கள் எனக்கு மட்டும் வேண்டாம். இன்று இந்த பூமியில் எழ முடியாமல் தவிப்போர் எத்தனையோ பேர். உடனே போய் உதவி செய் சகோதரனே, உதவி செய். ஜெபம். இறைவா, உம் திருமகனின் திருவுடல் தீயவர்களால் வதைக்கப்பட்டு துவண்டு விழுவதை பார்க்கையில் என் இதயம் சுக்கு நூறாய் உடைகிறது. நான் இவ்வுலகில் வாழும் வரையில் எல்லோருக்கும் நல்லதே செய்து நல்வழியில் நடக்க மன உறுதியை எனக்கு தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. அனைத்தையும் இழந்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
ஆண்டவன் பார்ப்பது ஆடையை அல்ல, அகத்தினை. என் துகில் உரிபவர்களே, வரதட்சணையால் பெண்ணை வதைக்கும் வக்கிர எண்ணத்தை உரித்து போடுங்கள். கண் முன்னால் இனிமையாகவும் காணாவிட்டால் குழிப்பறிக்கும் முகமூடி வாழ்வை உரித்து போடுங்கள். துணியை மட்டுமல்ல, என் தோலையும் கொடுத்து விட்டேன். இனி வரும் தலைமுறைக்கு இப்படி செய்து விடாதீர்கள். முடிந்தால் போர்த்துங்கள். ஏழைக்கு செய்வதை எனக்கே செய்வதாய் எண்ணுங்கள். எல்லோரையும் வாழ வையுங்கள், இல்லையேல் வாழ விடுங்கள். ஜெபம். இறைவா, நன்மையால் உம்மை போன்று மனிதர்க்கு ஆடையாய் மாற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. சிலுவையில் ஓர் திராட்சை கொடி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நமக்கேன் வம்பென்று ஒதுங்காத, நன்மை செய்ய தயங்காத நல்லவர்களை வாசலில் இருந்து வரவேற்பது சிலுவை சாவுதான். 2 மாதமாய் சுமந்து பெற்றெடுத்த பெற்றோரை முதிர்ந்த வயதில் சுமையென கருதி சுமைகளை ஏற்றி சிலுவையில் அரைக்கிறார்கள். என்ன நியாயம்? எத்தனை காலம்தான் வேதனை தீயில் பிறரை வேக வைப்பீர்கள்? அடிக்கின்ற கரங்களை அப்புறப்படுத்திவிட்டு பிறரை அணைக்கின்ற கரங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு சேவை செய்ய விரிக்கின்ற கரங்களுக்கு பிறரின் தேவைக்காய் ஓடுகின்ற கால்களுக்கும், பிறருக்கு சேவை செய்ய விரிகின்ற கரங்களும் பிறரின் தேவைகளுக்காய் ஓடுகின்ற கால்களும் எந்நாளும் உங்களோடு இருக்கட்டும். ஜெபம். இறைவா, பிறர் உயர நான் தாழ்ந்து என் முதுகை ஏணியாக்கவும் என் உழைப்பினாலே பிறரை ஊக்கப்படுத்தவும் எனக்கு வரம் அருளும். உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. ஜீவனும் தேய்ந்தது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதநேய மணிக்காட்டின் உயிர்மலை உச்சியில் நம் ஜென்ம பாவத்தால் போனதே. சிலுவையில் நீ அடைந்த வேதனையில் உன் பாசம் புரிகிறது, உன் மீட்பு தெரிகிறது, கடவுளின் திட்டம் நிறைவேறுகிறது. உன் புரட்சி கனவால் லட்சிய நோக்கத்தில் விளைந்தது உன் சாவு. உன் சாவு பூமியில் நடவாமல் அந்தரத்தில் நடந்ததை எண்ணி சிந்தை அழுகிறேன். எனக்காக நீ சிலுவையில் தொங்க நான் என்ன தவம் செய்தேன்? ஜெபம். இறைவா, நான் மனிதனாய் இருக்க எனக்கென்று பிறந்து வந்தாய், வாழ்ந்து இறந்தாய். உன் வழி என் வழியாகி நல்லவை நிலைக்க என்னை கொடுக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. மௌன மொழிகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த மனிதர்களின் கோபம் ஒரு கொலையானது, என் மகனை கொன்றுவிட்டது. அப்படி என்ன மகுடம் சூட்டப் போகிறீர்கள்? உங்களில் பல பேருக்கு உயிர் பிச்சை அளித்தவர், வாட்டும் நோய்களின் கட்டுக்களை அவிழ்த்தவர், கலங்க வைத்த பேய்களை கழுத்தை நெரித்தவர், அவர் உண்மையை சொன்னதற்காக உயிரை எடுத்தீர்கள். இறுதியாக உங்கள் நெஞ்சங்களில் இதாவது இருக்கட்டும், நீங்கள் தானே என் மகனை கொன்றீர்கள். என் மகனை தாருங்கள், இல்லை மகனாய் மாறுங்கள். ஜெபம். அன்பின் இறைவா, அன்று அன்னை மடி உமக்கு தாலாட்டு பாடியது. இன்று அதே அன்னையின் மடி உம் திரு உடலை அள்ளி அணைத்து கதறுகிறது. எங்கள் குழந்தைகளை சமுதாய நோக்கம் கொண்டவர்களாக வளர்க்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. அனைத்தும் ஓய்ந்தது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடு களைவதற்கு இந்த மண்ணுக்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே வைத்தனர். மண்ணை தோண்டியளவா தங்கத்தை எடுப்பர்? இங்கு மண்ணை தோண்டி தங்கத்தையே புதைக்கின்றனர். அன்பை விதைத்தவருக்கு, அருளை கொடுத்தவருக்கு, வாழ்வை கொடுக்க வந்தவருக்கு, வாழ்வாக மாறியவருக்கு ஏன் இந்த கொடூரம்? வளர்கின்ற தலைமுறையே, வன்முறையை எத்தனை காலம்தான் வளர்க்கப் போகிறீர்கள்? இனி வரும் தலைமுறை ஏற்றட்டும் புதிய முறை. வாழும் வரை தீமைக்கு தீயிட்டு, நன்மைக்கு மாலையிட்டு, பொற்காலம் பிறக்க புத்துணர்ச்சி பெறுவோம். ஜெபம். அன்பின் சிகரமே, பிறர்க்கு நல்லதை சொல்லும் அளவிற்கு எங்கள் வாழ்வும் சாவும் இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் ஜெபம். எங்களுக்காக மனிதனாய் பிறந்து எங்கள் மேல் வைத்த அன்பினால் சிலுவையில் அறையுண்டு உயிர்விட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்களுடைய பாவ சுமையை தேவரீர் சுமந்து அதன் கனத்தால் தேவரீருடைய இருதயம் நைந்து மரணம் மட்டும் துக்கமாய் உம்முடைய சரீரம் இரத்த வியர்வையில் தோய்ந்து கெத்செமனே தோட்டத்தில் கடின அவஸ்தைப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பூங்காவனத்தில் மிகுந்த துக்கப்பட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று பிதாவை வேண்டிக் கொண்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய அப்போஸ்தலர்களால் கைவிடப்பட்டு முத்தமிட்டு துரோகியாகிய யூதாஸ் என்பவனால் யூதருக்கு கையளிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சங்கிலிகளாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டு வழியில் தேவ தூஷனை சொல்லி அடிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி போல நீசமான மரண தீர்ப்பு பெற இழுத்து கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் முன்னால் அவமானமாய் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருமுகம் மூடப்பட்டவருமாய்
சட்டைகள் கழட்டப்பட்டவருமாய் கற்றோனுள் கட்டுண்டு மிகுந்த நிஷ்டூரத்தோடு அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். முள்முடி தரிக்கப்பட்டு திருமுகத்தில் துப்பப்பட்டு திரு சிரசில் மூங்கிற்றடியினால் அடிக்கப்பட்டு ஓர் பரிகாச ராஜாவாக அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய திரு சரீரமெல்லாம் அடிகளால் கிழிக்கப்பட்டு திரு ரத்தம் வெள்ளமாய் ஓட யூதர்களுடைய கோபம் தீரும்படியாய் பிலாத்து என்பவனால் இதோ மனிதன் என்று யூதர்களுக்கு காட்டப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீர் அவர்களுக்கு எண்ணிறந்த நன்மைகளை செய்திருந்தும் இருதயம் வெடிக்கும்படி தேவருடைய திரு சரீரம் கிழியுண்டிருந்ததை கண்டும் உம்மை விட்டு கொலைக்காரனான பரபாசை தெரிந்து கொண்டதை பார்த்தும் அதிக துயரமடைந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பு பெற்ற இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நிந்தையும் அவமானவுமான சிலுவையை சுமந்து மிகவும் சாதுள்ள ஓர் செம்மறி புரிவையை கொலை களத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது போல கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அகோர வேதனையினாலும் தேகத்தில் இரத்தமெல்லாம் குன்றி போனபடியாலும் சிலுவையின் பாரத்தால் அநேகதரம் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் தேவருடைய பரிசுத்த வியாகுல மாதாவை சந்தித்து பொறுக்க முடியாத கஸ்தியும் உருக்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போக தேவரீருக்கு உதவி செய்த சீரேன் நகர சீமோனின் இருதயத்தை தேவ சிநேக அக்னியால் மூட்டி எரிய பண்ணின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். வேற்றுருவாயிருந்த தேவரீருடைய திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைத்த பொழுது அந்த துகிலிலே உம்முடைய திருமுகம் அற்புதமாய் பதிய செய்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போகையில் உம்மை பார்த்து அழுத பரிசுத்த பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய காயங்களோட ஒட்டியிருந்த ஆடைகள் உரியப்பட்டதினாலே அகோர வேதனையும் மானபங்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருப்பாதங்கள் கொடூர இரும்பாணிகளாலே துளைத்து அறையுண்டு இரு கல்வர் நடுவில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் தேவரீர் அனுபவித்த கடைசி மரண அவஸ்தை நேரத்தில் எங்கள் மேல் கொண்ட இரக்கத்தால் உம்முடைய திரு மாதாவை எங்களுக்கு தாயாக கையளித்து அவருடைய தயலமுள்ள மாதாவுக்குரிய அன்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீரோடு சிலுவையிலே அறையுண்டு பச்சாதாப கள்ளனுக்கு மோட்ச ராஜ்யத்தை அன்றே வாக்களித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய துக்க சாகரத்தில் உம்முடைய பரமபிதாவினால் கைவிடப்பட்டு உம்முடைய தாகத்துக்கு மனிதர் கசப்பான காடியை கொடுக்க அந்நேரத்தில் எவ்வித ஆறுதலுமின்றி தவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் மரித்த எங்களுடைய பாவ பொறுத்தலுக்காக தேவரீருடைய உயிரை பரமபிதாவுக்கு பலியாக்கின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் சொரிந்த தேவ சிநேகத்தினாலே உம்முடைய உயிரை எங்களுக்கு பலியாக்கின பின்னும் உயிரற்ற உமது திரு இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டு கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் சிந்திய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரம் சிலுவையினின்று இறக்கப்பட்டு வியாகுலம் நிறைந்த உம்முடைய திரு மாதாவின் மடியில் வளர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரமானது பரிமள தைலத்தால் பூசப்பட்டு பரிசுத்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஜெபிப்போமாக. மதுரமான இயேசுவே, தேவருடைய பரிசுத்த பாடுகளினாலும் சிலுவை மரணத்தினாலும் திரு காயங்களினாலும் திரு இரத்தத்தினாலும்
எங்களை சடுதி மரணத்தினின்றும் நிர்பாக்கிய சாவினின்றும் காப்பாற்றி பாவத்தினின்றும் நித்திய நரகத்தினின்றும் ரட்சித்து என்றென்றும் உமது திரு இதயத்திற்குள் எங்களை வைத்து காப்பாற்றியருளும் சுவாமி. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.